இது எப்படி ஆஃப் பண்ணுறது? பட்டன் திவ்யா வண்டியிலே நானே எனக்கு சூனியா வச்சுக்கிட்டேனோ இப்படி கொள்றேன். ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு வைப்ஸ் வித் யூகே. ஸோ பிடிஎஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பத்தாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு டே 2க்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ நான் இப்போவே சொல்ல மாட்டேன் டே 2 என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, டே 2 vlog அண்ட் நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கள் குலதெய்வ அம்மா சைடு குலதெய்வ கோவில். ஸோ இட்ஸ் ஆர் ரிச்சுவல். எப்போவுமே திருவிழாவுக்கு வந்து அபிஷேகத்தை பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, எங்கள் கோயில் அபிஷேகம் நடக்குது. ஐயனார் கோயில். எங்கள் பாரம்பரியமாக குதிரை கட்டுமா, ஐயனோட குதிரை. அப்படியே நீ ஸ்பீச் சொல்லிட்டு வா. வாங்க, நீங்கள் சொல்லுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இதுதான் எங்கள் பாட்ட முன்னோர்களோட சொந்தம், எங்களோட கோயில். ஐயனார் இருக்கார், சோனக்கருப்பு. மொத்தம் 24 சுவாமி இருக்குது. இதில் வருஷம் திருவிழாவுக்கு நாங்கள் வந்துடுவோம். இன்றைக்கி எங்கள் சொந்த பந்தம்னா என் அண்ணன் தம்பி பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்றோம். என் தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வந்திருக்காரு. மருமக்கள் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனது அக்கா பொண்ணுக்கு, அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. இங்கே மாமா. ஹலோ, இதுதான் தங்கச்சி பொண்ணு, புதுசாக பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. சூப்பர், செம்மையாக vlog பண்ணிட்டேன். இவரை நல்லா பாருங்கள். இவர் தான் எங்கள் ஐயா பாட்டையான்ட்டு சாமி அம்பலம். முன்னோர்கள் இவரை வச்சு நாங்கள் வழிபடுறோம். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலுங்களை வச்சு வழிபட்டவங்க உருவாக்குனது. சூப்பர். இவங்களே கட்டினது. வெயில் இருந்துச்சு, இவங்க தான் கட்டினாங்க எல்லாம். அபிஷேகம் அப்புறமா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் இருந்து நாங்கள் கசின்ஸ் எல்லாம் வெளியில் கிளம்பி வீட்டுக்கு வந்து ரேக்லா ரேஸ் பார்க்க போயிட்டோம். நாங்கள் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்ததுனால வெயிட்டிங். அப்புறமா சும்மா அங்கேயே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை பார்த்தீங்களே, இது தான் வந்து எங்கள் ஊர் ரேக்லா ரேஸ். 12 செட்டு மாடுங்களை இப்போ விட்டுருக்காங்க. போயிட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி எவ்வளோ மாடுங்க வருது, எந்த ஊர் மாடு வந்து வின் ஆயிருக்குன்ட்டு வந்து பார்ப்போம். நாங்கள் கரெக்டாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியான மழையில் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் மாடுங்கள்லாம் திரும்பி வந்துச்சு. போன மாடுங்க வந்துட்டு 12 செட்டுங்க. ஆனால் வரும்போது வந்து 4-5 தான் சீக்கிரம் வந்தது. மிச்சமெல்லாம் வந்து லேட்டாக ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்தது. சிலது வந்து ஊருக்குள்ளே போய் அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதுதான் எங்கள் ஊர் ரேக்லா ரேஸ். ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஸோ தட் இஸ் இட். டே 2 வந்து கோவிலுக்கு போயிட்டு ரேக்லா ரேஸ் பார்த்து அண்ட் கோவிலில் ஃபேமிலியெல்லாம் கூட வந்து சில ஃபோட்டோஸுங்கெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மெயினாக வந்துட்டு சன்செட் அன்றைக்குன்னு பார்த்து அவ்வளோ அழகாக இருந்தது.
வேணும்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ யா, தட் இஸ் இட் ஃபார் டே 2 vlog. ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்க. நம்ம கோவில் குலதெய்வத்தெல்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். ஸோ யா, see you guys in day 3 vlog and மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். Bye bye, have a great evening.